நம்ம தஞ்சை பெரிய கோயில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதே மாட்டம் இங்கே ஒரு கோபுரம் இருக்குது. தாராசுரங்கிறது வந்து பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. வீடியோ எடுக்கும். உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அனஸ். வெல்கம் டு கேபா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாராசுரம். ஆமாங்க, கும்பகோணத்துலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் வந்து தொலைவில் உள்ள ஒரு டெம்பிள் தான் வந்து நம்ம போக போகிறோம். இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தஞ்சை பெரிய கோயில், கங்கை கொண்ட சோழபுரம். ஸோ அவங்க வம்சத்தில் வந்த ராஜராஜ சோழன், அதாவது 2ஆம் ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தாராசுரங்கிற ஒரு கோயில் தாங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம போக போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு எப்படி இருக்குது அந்த கட்டடக்கலைகள், அந்த டெம்பிள் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வந்து சேர்ந்தே போயிட்டு அந்த டெம்பிளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ வந்து பெட்ரோல் அடித்தாச்சுங்க. ஸோ வந்து ரெடியாக இருக்குது சிம்பா. ஸோ வாங்க கிளம்புவோம். அவரோட பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பைபாஸில் போயிட்டு இருக்கோம். இப்போ வல்லத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே மீட்டிங் என்னது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பூதலூர் லெஃப்ட் சைடு போகிறாப்புல இருக்கும். ஸோ அந்த ரூட்டில் கட் பண்ணி விட்டு ஒரு 6-7 கிலோமீட்டர் சுற்ற விட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து தான் வந்து போயிட்டே இருந்தோம். ஸோ அந்த போகிற வழியில் அந்த ஒரு அற்புதமான காட்சி எடுத்தேன். அவரோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயில் வந்து ரீச் ஆகிட்டாங்க. ஸோ வர வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராஃபிக்காகனால நம்ம வீடியோ எடுக்க முடியல அந்தளவுக்கு. ஸோ இதுதான் நம்ம கோயிலோட சைடு, அதாவது சைடு பாட்டு. ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், அதாவது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்க விளாட்றாப்புல அழகாக வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக வந்து நீட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்கவே வந்து அந்தளவுக்கு பச்சை பசங்க சூப்பராக இருந்தது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயில் என்ட்ரன்ஸ் போகிறதுக்கான அந்த ரூட்டு. ஸோ வந்து வண்டியை வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்க் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து பார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டோக்கன் வந்து பைக்குக்கு வந்து கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடு பார்த்திங்கன்னா வேன்லாம் நிற்கிது பார்த்திங்களா. ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டிக்கெட்டு உண்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து லெஃப்ட் சைடே போட்டு பார்க்கிங் டிக்கெட் எதுவும் கேட்கல, லெஃப்ட் சைடே நிப்பாட்டிட்டு நம்ம உள்ளே போகலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். தென் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து வராங்க. ஸோ எங்கிட்டு போகணும், எப்படி போகணும் அப்படின்னு எனக்கே சரியாக தெரியல. ஸோ நான் வந்து கேட்டேன் ஒரு இடத்துல. ஸோ அப்போ தான் அவங்க சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட இந்த அமைப்பு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிக்க வைக்கிறாப்புல தான் இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்குது. வந்து கீழே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பள்ளம், அது மதில் சுவரை பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டாக இருக்கும். அந்த கல்லை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய கல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ இங்கிட்டு பார்த்திங்கன்னா பெரிய கோபுரம் இருக்கும். ஸோ நான் காட்டுறேன் பார்த்திங்களா ஸ்ட்ரைட்டாக, அது வந்து இடிஞ்சு பாதியோடு நிற்கிது. ஸோ அந்த அளவுக்கு வந்து இன்னும் எடுத்து கட்டலை இந்த கோபுரத்தை. ஸோ நான் வாங்க அப்படியே கீழே போய் நந்தியை போய் பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி இந்த கோயிலில் வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு அதிர்வு வந்து நம்ம இதில் ஃபீல் பண்ணலாம் நம்ம பாடியிலே. அந்தளவுக்கு வந்து இந்த கட்டிடக்கலை வந்து அந்தளவுக்கு அழகாக இருக்குது. அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா நந்தீஸ்வரர் அழகாக வந்து வெளியில் வந்து வச்சுருக்காப்புல. நம்ம வந்து தஞ்சாவூர் கோயில் எப்படி இருக்குமோ அதே மட்டும் இங்கேயும் வச்சுருக்காங்க. அந்த நந்தி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த நந்தி அதுக்கும் கொஞ்சம் கீழே சின்னதாக தான் இருக்குது. வந்து இது என்ட்ரன்ஸு உள்ளே வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நந்தியை வணங்கிட்டு அப்படியே நம்ம வந்து உள்ளே வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதே மட்டும் ஒவ்வொரு கோயில்லையும் வந்து ஒவ்வொரு சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த கோயில்லையும் ஒரு சிறப்பம்சங்கள் இருக்குது. நான் உள்ளே போயிட்டு காட்டுறேன். ஐராவதீஸ்வரர் கோயில் தாராசுரம். இது வந்து கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த கோயிலோட ஃபுல் டீட்டெயில் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வர தெரியாதவங்க அந்த கியூஆர் கோடை பார்த்து ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஒருவேளை இசை தூண்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதே மட்டும் இசை படிக்கட்டுகள் வந்து இந்த தாராசுரத்தில் தாங்க இருக்குது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போயிட்டு பார்ப்போம். அதாவது பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து எங்கிட்டு பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா சிலைகள் இந்த அளவுக்கு சூப்பராக வந்து செதுக்கி வச்சுருக்காப்புல. நான் வந்து இந்த டெம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 மணிக்கு வந்து கிளம்புனேங்க. ஸோ 12 மணிக்கு கிளம்பி கரெக்டாக ஒரு 3 மணிக்கெலாம் வந்து வந்துட்டேன். 3 மணி நேரம் சம்திங் ஆச்சு. ஸோ வந்து 3:30க்கு வந்து கரெக்டாக வந்தேன். ஸோ இதோட வந்து தோற்றத்தை பாருங்களேன். இது வந்து ஒரு குதிரைங்க. ஸோ இந்த குதிரை வந்து தேரை இழுக்கிறப்ப ஒரு செட்டிங் வச்சுருக்காங்க. ஸோ எந்த கோயில்லையுமே இது மாதிரி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பராக ஒவ்வொரு விஷயமும் அழகாக சின்னதாக அழகாக பார்த்து வடிவமைச்சிருக்காங்க. வந்து இந்த வடிவமே பார்த்திங்கன்னா தேரை இழுத்துட்டு போகிறாப்புல இருக்கும் பாருங்கள். யானை, குதிரை, ஸோ இந்த படைகள் வந்து தேரை இழுக்கிறப்ப வந்து அந்தளவுக்கு சூப்பராக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ வாங்க அப்படியே நம்ம மேலே ஏறி போயிட்டு பார்ப்போம். ஸோ இதை பார்த்திங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இதுதான் நம்மளோட மூலஸ்தானம், அதாவது தாராசுரம் ஐராவதீஸ்வரர் டெம்பிளோட மூலஸ்தானம் இதுதான். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூண்கள் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த தூண்கள் எல்லாத்துலேயுமே அவ்வளோ சிலைகள் வந்து சூப்பராக அப்படியே வந்து சின்னதாக அழகாக செதுக்கி இது வந்து வச்சுருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லைங்க, எல்லா தூண்லேயுமே
ஒவ்வொரு ஒவ்வொரு சிலையும் வந்து அந்த அளவுக்கு சூப்பராக செதுக்கி வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக சின்ன சின்ன சிற்பங்களை வந்து இவ்வளோ இதுக்கு தத்ரூபமாக வந்து பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப எப்படி சொல்கிறது, சான்ஸே இல்லை. அந்தளவுக்கு வேலைக்காரர் தான் சொல்லணும். ஸோ இந்த நந்தி இருக்குது. ஸோ இதுக்கு ஏற்றாப்புல பார்த்திங்கன்னா மூலஸ்தானம். ஸோ மூலஸ்தானம் வந்து சாத்தியிருக்கு. கேட்டேன் 4 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வந்து நம்ம வெயிட் பண்ணி சும்மா நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம சாமி தரிசனம் பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பலாம். ஓகேவா? ஸோ இது மேலெல்லாம் பாருங்களேன் எல்லா இடத்துலையுமேங்க. இப்போ நான் எங்கேயுமே எந்த டெம்பிளுமே வந்து நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ரசித்ததே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு பிரமிப்பு கொடுத்தது இந்த கோயில் தான். அவங்களே பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ சாமிகள் அவ்வளோ வரைபடங்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க. பாருங்கள் எல்லா தூணும் ஒரு தூண் நான் எல்லா தூணையும் வந்து நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்த்தேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுகள் ராஜராஜ சோழன் அவங்களால கட்டப்பட்ட இந்த கோயிலை நம்மளும் ஒரு கை வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ ஒரு சின்ன மணி வச்சுருக்கேன். மணி அடித்தாலே ஒரு வைப்பு தாங்க. இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த அதிர்வு வந்து சூப்பராக இருந்துச்சு. அதெல்லாம் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்து ரசித்து அதை உணர்ந்தால் தான் மட்டும்தான் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த கலைகளை வந்து பார்க்க பார்க்க வந்து மனசுக்கு வந்து எந்த ஒரு கவலைகள் துக்கங்கள் எதுவுமே வந்து எல்லாமே வந்து அப்படியே பிளாங்க் ஆகிட்டுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கோயிலுக்கு வந்தால் கேட்டது கிடைக்கும், நினச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவ் வைபாலே வந்து நிறைஞ்ச கோயில் வந்து இந்த தாராசுரம் கோயில் தாங்க. ஒருவேளை சின்ன மியூசிக் போட்டு காட்டுறேன், அதை கொஞ்சம் ரசித்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. அவரோட பார்த்திங்கன்னா ஒரே லிங்க வடிவில் இருக்க கல்லில் அப்படியே செதுக்கியிருக்காங்க பாருங்களேன். எந்த அளவுக்கு அந்த சிலையை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக வந்து இந்த கோயில் வந்து கட்டிட கலைகள் வந்து அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க. நீங்களும் ஒரு டைமாவது இந்த தாராசுரங்கிற ஊருக்கு வந்து இந்த டெம்பிள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கற்களால் அமைக்கப்பட்ட கோயிலை பார்த்துருக்கேன். ஆனால் இது ஃபுல்லாக கற்கள் ஃபுல்லாக சிலைகளாகவே வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த கோயிலை வந்து பார்க்கவே ரொம்ப அற்புதமாகவும் பிரமிக்க வைக்கக்கூடியதாகவும் இருக்குது. இதன் உறவில் அவ்வளோதான். ஸோ வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாமே காட்டியிருப்பேன், நல்லா இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான், நான் கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போகிற வழியில் சுவாமிமலை அப்படிங்கிற டெம்பிளுக்கு போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட் வந்தது. ஸோ வந்து வந்தாச்சு. ஸோ போகிற வழி தான் வந்து உள்ளே போயிட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு மணி பார்த்தேன் 4:30 மணி. ஸோ ஒரு அழுத்தி வந்துடலாம், 3 கிலோமீட்டர் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ வந்து முன்னாடியே பார்த்திங்கன்னா யானையை வந்து வச்சுருந்தாங்க விநாயகரை. ஸோ அப்படியே பார்த்துட்டு நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.